மீனராசிக்கு இந்த பலனை சொல்லிடுறதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சாட்டனுடைய மூவ்மெண்டில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ரோலர் கோஸ்டர். ஒரு ஜேசிபி மிஷின் நம்மை ஏறி மிதித்தால், ஒரு சைக்கிள் இடிச்சாலே தாங்க முடிய மாட்டேங்குது, ஒரு பெரிய ஒரு மிஷின் நம்மை ஏறி மிதித்தால் எவ்வளவு இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளானோமோ அதையெல்லாம் நாம் சொன்னாலும் கேட்டாலும் பார்த்தாலும் யோசித்தாலும் இரத்த கண்ணீர் வரும். ஓப்பனா சொன்னா நடந்தது நம்மை நாசமாக்கியது. அதுதான் நாம் சொல்றது கரெக்டான வார்த்தை. இதுல நம்மளுடைய தகுதிக்கு மீறி அவமானப்பட்டோம், தோல்வி அடைந்தோம். யார்கிட்டெல்லாம் போய் நம்ம ஹெல்ப் கேட்க கூடாதோ அவர்கள்ட்டெல்லாம் நாம் ஹெல்ப் வாய்ப்பு கேட்டோம், கடன் கேட்டோம். நமக்கு மட்டுமா கேட்டோம், மொத்த குடும்பத்துக்கே கேட்டோம். நம் ஒருவரால் மட்டும் நமக்கு அடி வரவில்லை, நம் மனைவியால், நம் கணவனால், நம் குழந்தைகளால், எல்லா விதத்திலும் அந்த போ அண்ட் ஏரோல ஒரு 10 ஏரோ இருக்கும். டார்கெட்ல ஒரு ஏரோவை தான் விடுவாங்க. 10 ஏரோவும் அந்த டார்கெட்டுக்கு மேல ஒரே நேரத்துல விட்டா என்ன ஆகுமோ அவ்வளவும் நம்மை போட்டு கிழித்தது, கிழித்து ரணமாக்கியது. இதெல்லாமே இது நாள் வரை நடந்தது. கணவன் மனைவிக்குள் ஈகோலாம் இல்லை, அதற்கு மேல் எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம். ஏன்னா கணவனால் மனைவிக்கு பிரச்சனை, மனைவியால் கணவனுக்கு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பாகுபலி தான் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக நீங்கி, நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதை நான் கேட்கிறேன்கிற ஒரு சமாதானம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கோச்சாரத்தில் சாட்டர்ன், சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் அதே ராசிக்குள் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 months இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது என்ன செய்ய போகிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி, விதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஆயுள் காரகம் மேலும் கர்ம காரகம் என்ற காரகத்துவம் கொண்டுள்ள இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை முதலில் பலன்களாக பார்த்துவிட்டு பிறகு வக்ரம் என்றால் என்ன என்பதை விவரமாக காண்போம். மீனராசிக்கு இந்த பலனை சொல்லிடுறதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சாட்டனுடைய மூவ்மெண்டில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ரோலர் கோஸ்டர். ஒரு ஜேசிபி மிஷின் நம்மை ஏறி மிதித்தால், ஒரு சைக்கிள் இடிச்சாலே தாங்க முடிய மாட்டேங்குது, ஒரு பெரிய ஒரு மிஷின் நம்மை ஏறி மிதித்தால் எவ்வளவு இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளானோமோ அதையெல்லாம் நாம் சொன்னாலும் கேட்டாலும் பார்த்தாலும் யோசித்தாலும் இரத்த கண்ணீர் வரும். இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நாம் அதையெல்லாம் இனி யோசிக்காமல் இருப்பது, அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங்கை எல்லாம் நாம் இனி நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டெலீட் செய்து விடுவது புத்திசாலித்தனம். ஏன்னா நடந்தது நல்லா இல்லை. ஓப்பனா சொன்னா நடந்தது நம்மை நாசமாக்கியது. அதுதான் நாம் சொல்றது கரெக்ட் வார்த்தை. இதுல நம்மளுடைய தகுதிக்கு மீறி அவமானப்பட்டோம், தோல்வி அடைந்தோம். யார்கிட்டெல்லாம் போய் நம்ம ஹெல்ப் கேட்க கூடாதோ அவர்கள்ட்டெல்லாம் நாம் ஹெல்ப் வாய்ப்பு கேட்டோம், கடன் கேட்டோம். நமக்கு மட்டுமா கேட்டோம், மொத்த குடும்பத்துக்கே கேட்டோம். நம் ஒருவரால் மட்டும் நமக்கு அடி வரவில்லை, நம் மனைவியால், நம் கணவனால், நம் குழந்தைகளால், எல்லா விதத்திலும் அந்த போ அண்ட் ஏரோல ஒரு 10 ஏரோ இருக்கும். டார்கெட்ல ஒரு ஏரோவை தான் விடுவாங்க. 10 ஏரோவும் அந்த டார்கெட்டுக்கு மேல ஒரே நேரத்துல விட்டா என்ன ஆகுமோ அவ்வளவும் நம்மை போட்டு கிழித்தது, கிழித்து ரணமாக்கியது. இதெல்லாமே இது நாள் வரை நடந்தது. இதுக்கு மெயினான காரணம், இதுக்கு முன்னாடி ராசியில் இருந்த ராகு, இப்பொழுது ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன். இப்போ இந்த சாட்டர்ன் ரெட்ராகிரஷன் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இது காலகட்டங்களில் இப்பொழுது நமக்கு ராசியாதிபதி ராசிக்கு உண்டான
ஓனர் ஜூபிட்டர், அவர் தான் நம்மளே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மை சரி செய்வதற்கு யாரும் இல்லை, நாமே நம்மை சரி செய்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய குழந்தைகளையும் சரி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குரு நம்மை பார்ப்பது, மீனத்தை பார்ப்பது ஒரு அதிர்ச்சி, அது இன்ப அதிர்ச்சி. நம்மை நோக்கி வந்த சாட்டான் இப்போ ரிவர்ஸ்ல போகிறார், நம்மை நோக்கி வந்த வில்லன் இப்போ ஆப்போசிட்ல போறாரு. அட்ரஸ் மாறி வந்துட்டேன் பிரதர், நான் வந்த டார்கெட் நீங்க இல்ல, பக்கத்து வீடு தான், டாட்டா பை பைன்னு போறாரு. ஓகே பிரதர், நீங்க போங்க, திரும்ப எங்களை தேடி வராதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியையும் ஒரு இன்ப வெறித்தனத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த லாபத்தை எப்படியாவது ஈட்ட வேண்டும். தனிப்பட்ட வளர்ச்சி இது நாள் வரை எல்லாமே நெகட்டிவில் இருந்தது, இனி பாசிட்டிவாக வரும். இது ஒரு பெரிய ரிலீஃப், நல்ல கேஷ் ஃப்ளோ என்பது இனிமே தான். பாக்கெட்ல பணத்தை வைத்துக்கொண்டு மீனராசிக்காரர்கள் சுத்துவார்கள். இதுவரை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கூட நோ பேலன்ஸ் தான். ஆனாலும் சரி, நானும் கச்சேரிக்கு போனேங்கிற மாதிரி ஒரு கார்டை கையில் வைத்துக்கொண்டு இது நாள் வரை இவர்கள் வெளியே சென்றார்கள். கணவன் மனைவிக்குள் ஈகோலாம் இல்லை, அதற்கு மேல் எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம். ஏன்னா கணவனால் மனைவிக்கு பிரச்சனை, மனைவியால் கணவனுக்கு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பாகுபலி தான் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக நீங்கி, நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதை நான் கேட்கிறேன்கிற ஒரு சமாதானம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு கம்பீரம், ஒரு அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இனிமேல் அதிகமாக பேச மாட்டீர்கள். இதற்கு முன்னாடி நிறைய பேசி நிறைய விஷயங்களை கோட்டை விட்டு விட்டோம். இனி குறைவாக பேசி அந்த விஷயத்தை நீங்கள் கச்சிதமாக முடிப்பீர்கள். சகோதர சகோதரிகளிடம் இருந்து எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும், எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். புது இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கண்டிப்பாக வரும். செலவு என்பது வந்தாலும் அதெல்லாம் சுப செலவுகளாக கண்டிப்பாக நடக்கும். நோய், வம்பு, வழக்கு, எதிரி, கடன் போன்ற பிரச்சனைகள் விலகும். வாகனத்தில் ஒரு புது மாடல் வண்டி வாங்கி ட்ரெண்டிங்காக வெளியே சுத்தக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ஒரு புது லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்குறோம்னா நாம் கடனை தீர்க்கிறோம் என்றுதான் அதற்குண்டான அர்த்தம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆன்மீக பயணங்கள் போகணுங்கிற அந்த ஆசையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அவர்களை புனித ஸ்தலத்துக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்வீர்கள். குழந்தைகளுடைய அறிவுத்திறன் என்பது கண்டிப்பாக கூடும். நல்ல மார்க் வாங்கி மெரிட் வாங்குவது, கப்பு வாங்குவது, டிஸ்டிங்ஷன் வாங்குவது, மெடல் வாங்குவது, அதையெல்லாம் பார்த்து இத்தனை நாள் நாம் கஷ்டப்பட்டதுக்கு, ரணத்தை அனுபவித்ததற்கு, வேதனையை அனுபவித்ததற்கு சந்தோஷம் அந்த மெடல் குழந்தை கொண்டு வரக்கூடிய மெடலாகத்தான் இருக்கும். முழுவதுமாக பழைய கடன்களை அடைக்க முடியலனாலும் முக்கால்வாசி பெரும் பகுதி கடனை நீங்கள் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்படியே ஒரு சமாதானமாக ஈசி சேரில் அமர்ந்து ஒரு சூடான காஃபி யோசித்து ருசித்து ரசித்து குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட, பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாம் இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் கிளியர் ஆகிவிடும். எதிரி தொல்லை விலகும். எதிரி யாரு? டான் எல்லாம் நமக்கு எதிரி இல்லை பிரதர். கடன் கொடுத்தவர் தான் எதிரி. ஏன்னா நாம் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது கடனை நாம் கொடுக்கும் பொழுது எதிரி நண்பனாக மாறிவிடுவார். ஆனா அவர் ஒரு தூண்டில் போடுவார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிம்பார். திரும்ப நம்ம போய் சிக்கணும்னு நமக்கு என்ன தலை எடுத்தா, இனி நாம் உஷாராகி விடுவோம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனம். அதற்குண்டான ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்கை எல்லாம் நாம் வெளிப்படுத்துவோம். திருமண தடை என்பது நீங்கும். வரக்கூடிய வரன்கள் கெட்டிமேள சத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தக்காரர்கள் வருவார்கள், ஆசீர்வாதம் செய்வார்கள். மன அழுத்தம் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். யோகா, வாக்கிங், டயட்டிங், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாட்டம் கொண்டு மெயினா சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நிறைய நெகட்டிவ் திங்கிங் என்பது நமக்கு கிளியராகி அந்த ஈகோவிலிருந்து நாம் வெளியே கண்டிப்பாக வந்து விடுவோம். புதிய பொறுப்புகள், புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் அணுகுமுறை போன்ற விஷயங்கள், சக ஊழியர்களுடைய
ஒரு இன்டிமசி கோஆபரேஷன் என்பது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஃபேவரபிளாக இனிமேல் வருவார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். டாக்குமெண்டேஷனை பக்காவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கை தான் இனி உங்களுக்கு வாய்ப்பாகவும் ரிசல்ட்டாகவும் வெளிப்படும். எதிர்பாராத திடீர் திருப்பம், ஜாக்பாட் மாதிரி ஒரு டீல் மூலமாகவோ அல்லது ஒரு ப்ராஜெக்ட் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்பட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். ஆன்மீக நாட்டம், குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, புண்ணிய நதிகளில் நீராடும் வாய்ப்பு, அன்னதானம் செய்வது, அபிஷேகம் செய்வது, அலங்காரம் செய்வது போன்ற விஷயங்களில் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது இது நாள் வரை உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்து வந்த சாட்டர்ன் இனி நேர்மறையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜோதிடத்தில் வக்ரம் என்பது ரெட்ரோகிரேட் அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி போவதாக அர்த்தம். இதனால் வக்ரம் கெட்டது அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானை அல்டிமேட் ஜட்ஜ், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி, எப்பொழுதும் நாம் செய்யும் கர்ம வினை, கர்மம்னா செயல், அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தீர்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார். அதனால் நாம் நல்லதே செய்யும் பொழுது நாம் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ரியர்ஸ் கியர் எஃபெக்ட். வக்கர நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை மற்றும் கதிர்கள் பூமியில் வழக்கத்தை விட வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளான் பண்ணி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, பெரிய முதலீடு செய்ய போவது, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் பெருமை. இந்த மாதிரி பீரியடில் நினைத்த காரியம் உடனே நடக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். மேலும் பிளாஷ்பேக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பழைய பாக்கிகள், முடிக்காத வேலைகள் அல்லது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து வேகமாக அந்த விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் என்றது இயல்புக்கு மாறிய நிலை. பொதுவாகவே இந்த சனி பகவான் ஸ்லோ, சோம்பேறித்தனமான, மந்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே வேகம், அதிவேகம், ஆப்போசிட்டாக செயல்பட்டு மிகவும் வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய அமைப்பு. கடுமையான உழைப்பை இது காலகட்டங்களில் பொதுவாகவே மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வேகம் அப்படின்னு நான் சொல்வது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்ரம் அடையும் பொழுது இது உங்களுக்கு ஒரு போனஸ் பீரியட். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது குறிப்பா திருமண தடை, ஆயுள் அபிவிருத்தி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ இதெல்லாம் ஒரு மின்னல் வேகம் எடுத்து கடகடகடவென்று அந்த விஷயங்கள் நடந்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.